சின்ன சின்ன வார்த்தைகளுடன் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளுங்கள். பெரிய பெரிய சொற்களுடன் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க. சின்ன சின்ன வார்த்தைகளோட இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளலாங்க. சரி, படி விடாதே சூத்திரம் வழியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போது படி விடாதே சூத்திரம் பற்றி விவரங்களுடன் தெரிந்து கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? படி விடாதே சூத்திரம். வாக்கியத்தின் கடைசியில் படி விடாதே என்று வரும்போது அதாங்க, என்னை பாடும்படி செய்து விடாதே, என்னை சாப்பிடும்படி செய்து விடாதே, என்னுடன் பேசும்படி செய்து விடாதே, இது மாதிரியான அர்த்தங்கள் வரும் சொற்கள் வரும்போது மேக் மீ நாட் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அடுத்த பக்கத்தில் வாக்கியங்களில் விவரமாக காணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? படி விடாதே சூத்திரம். தமிழில், இங்கிலீஷில். என்னை பார்க்கும்படி செய்து விடாதே என்றால் மேக் மீ நாட் see. என்னை போகும்படி செய்து விடாதே என்றால் மேக் மீ நாட் go. என்னை எழுதும்படி செய்து விடாதே என்றால் மேக் மீ நாட் write. என்னை பாடும்படி செய்து விடாதே என்றால் மேக் மீ நாட் sing. என்னை சாப்பிடும்படி செய்து விடாதே என்றால் மேக் மீ நாட் eat. கஷ்டம் எதுவும் இருக்குதாங்க? மேக் மீ நாட் என்பது காமனாக வந்தது. கடைசியில் வெர்ப் எதுவும் வருமுங்க. விஷயம் எல்லாம் வெர்பில் தாங்க இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? படி விடாதே சூத்திரத்துடன் வாக்கியங்கள். தமிழில், இங்கிலீஷில். என்னை பாடும்படி செய்து விடாதே என்றால் மேக் மீ நாட் sing. நம்பர் 2. என்னை சாப்பிடும்படி செய்து விடாதே என்றால் மேக் மீ நாட் eat. நம்பர் 3. அவனை சாப்பிடும்படி செய்து விடாதே என்றால் மேக் him not eat. நம்பர் 4. அவளை பாடும்படி செய்து விடாதே என்றால் மேக் her not sing. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? படி விடாதே சூத்திரத்துடன் வாக்கியங்கள். மேக் மீ நாட், மேக் her நாட், மேக் him நாட், மேக் them நாட். ஓகே, வாக்கியங்கள்ல பாருங்க. ஈட் என்னும் வெர்புடன் சொல்லுங்கள். மேக் மீ நாட் ஈட். அந்த ஈட் பிளேஸில் எந்த வெர்பானாலும் உங்களுக்கு மனதில் தோன்றிய வெர்பை வைத்து சொல்லலாங்க, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு. ஓகே, இப்போது மேக் மீ நாட் ஈட் என்றால் என்னை சாப்பிடும்படி செய்து விடாதே. மேக் her நாட் ஈட் என்றால் அவளை சாப்பிடும்படி செய்து விடாதே. மேக் them நாட் ஈட் என்றால் அவர்களை சாப்பிடும்படி செய்து விடாதே. மேற்கண்ட வாக்கியங்களை சிரத்தையோடு கவனியுங்கள். கட்டாயமாக விஷயம் உங்களுக்கு அர்த்தம் புரியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? இந்த சூத்திரம் முழுவதுமாக புரிந்ததல்லவா? அடுத்த சூத்திரத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.